ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் அரிசி மாவில் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் 2 வகையான முறுக்கு, அதாவது பாசிப்பருப்பு முறுக்கு அண்டு பட்டர் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவோட பாசிப்பருப்பை சேர்த்து மொறுன்னு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பாசிப்பருப்பு முறுக்கு ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை இந்த பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அளவு ரொம்ப முக்கியம். அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்புக்கு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாசிப்பருப்பு வெந்து நல்லா மலர்ந்துருக்கு. பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா போதும். இப்போ இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பை மை போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு வெடிப்பு இல்லாமல் ஈஸியாக சுட முடியும். இப்போ இதில் 2 கப்பு நல்லா சலிச்ச அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண அரிசி மாவு தான். இப்போ இந்த மாவோட சால்ட் 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன், நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்குறப்போ முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்துக்கங்க. அப்போ தான் முறுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவை நல்லா கலந்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு பட்டரோட கலந்தாதான் முறுக்கு ஈஸியாக பிழிய முடியும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிடலாம். நீங்கள் எடுத்திருக்க மாவு பொறுத்து தான் தண்ணியோட அளவு கூட குறைய ஆகும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்குங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இந்தியாலேயும் உள்ள 3 தொலையுள்ள முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். முறுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளையாக உருட்டிக்கணும். இப்போ மாவை குழலில் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முறுக்கை பிழியறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டை வச்சுட்டு இதில் ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப முறுக்கு ஒட்டாமல் ஈஸியாக விடும். கைகளால் நல்லா அமுத்திட்டு இடையில நிறுத்திடாமல் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ சுற்று வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோவில் விழுகலைன்னா, அதாவது கட்டாகி விழுந்துச்சுன்னா மாவில் தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துட்டு முறுக்கு பிழிஞ்சுக்கங்க. இந்த லாஸ்ட்டாக உள்ள எட்ஜை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறப்ப முறுக்கு பிரியாமல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு பிழியறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே முறுக்கு பிழிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ பிகினர்ஸ் பயப்படாமல் ஆயிலில் ஈஸியாக முறுக்கை சேர்த்துடலாம். இப்போ முறுக்கை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாயிருச்சு. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஆயில் சூடானதும் முறுக்கை சேர்த்துடலாம். முறுக்கை சேர்த்ததும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க. இல்லைன்னா முறுக்கு சட்டுன்னு கருகிரும். முறுக்கு உடனே திருப்பிடாமல் ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். இந்த பபிள்ஸ் ஓசையெல்லாம் நல்லா அடங்கணும். இப்போ இன்னொரு முறுக்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த முறுக்கு பபிள்ஸ் ஓசையெல்லாம் அடங்கி நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கரண்டியில் சேர்த்துருந்த முறுக்கையும் ஆயிலில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்பப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க. அப்போ தான் முறுக்கு ஈவனாக குக் ஆகும். முறுக்கை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிட்டோம்னா முறுக்கு எண்ணெய் குடிச்சிரும். இப்போ நான் எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி வெறும் 10 நிமிஷத்துல நல்ல கிறிஸ்பியா காரசாரமான முறுக்கு வந்து ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு செஞ்சிடலாமா? பேன்ல 1 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். அடுப்பு வந்து பேன்லயே 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சரியான அளவு. இது கூடவே மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த முறுக்கை வந்து நான் காரசாரமாக செய்கிறதுனால மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் முறுக்கை நீங்கள் காரமாக செய்யலைன்னா மிளகாய் தூள் அண்டு மஞ்சள் தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ செரிமானத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சீரகம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சீரகம் அண்டு எள்ளு சேர்க்குறப்ப முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா தண்ணியை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுமே இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டே வரும். கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவு மாவு கலந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து இன்னும் நல்ல சூடாக இருக்குது. மாவு வந்து சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து உருட்ட முடியாது, அதனால இது கொஞ்சம் ஆறட்டும். இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு கொஞ்சம் ஆறி கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே நம்ம வந்து மறுபடியும் கலக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை நினச்சிட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். மாவு வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம கலக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் முறுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வராது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து கையில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக மாவு கலந்துட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். மாவு வந்து காஞ்சிராமல் இதை வந்து ஒரு பிளேட்டால் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு பிழியறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டார் உள்ள முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிலால் கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து முறுக்கு குழலில் சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்கு குழலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சாம்பிளுக்காக இந்த மாதிரி ஈஸியாக பிழிய வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாகவே பிழிய வருது. இப்போ முறுக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை வந்து இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம எண்ணெயிலேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம செய்கிறது பட்டர் முறுக்குங்கிறதுனால ஷேப்பு முக்கியம் இல்லை, இந்த மாதிரி ரேண்டமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும். அதனால அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். முறுக்கை வந்து உடனே திருப்பிடாம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ எண்ணெயில் வந்து பபுள்ஸ் ஓசையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி முறுக்கு வந்து ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ முறுக்குலேருந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்ச் முறுக்கையும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பட்டர் முறுக்கு எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வகையான இன்ஸ்டன்ட் பாசிப்பருப்பு முறுக்கு அண்டு பட்டர் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.